நிகழ்தகவு. ஹாஸ்டலில் இருந்து தான் பணிபுரியும் அலுவலகத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்த இளம்பெண் மது மற்றும் கஞ்சா போதையில் பின்தொடர்ந்து வந்த இளைஞர் இளம்பெண்ணின் கன்னத்தை கிள்ளி ஐ லவ் யூ செல்லன் என இளைஞர் அத்துமீறியதால் அலறியடித்த இளம்பெண் இளைஞரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து உருட்டு கட்டையால் உரித்தெடுத்த பொதுமக்கள். இளம்பெண்ணை இளைஞர் பின்தொடர்ந்தது ஏன்? இளைஞருக்கும் இளம்பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? பரபரப்பான சென்னை டி நகர் சாலையில ஒரு இளம்பெண் செல்போன்ல யார்கிட்டயோ பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு வழி மறைச்ச ஒரு இளைஞர் அந்த பொண்ணுடைய கன்னத்தை கிள்ளி ஐ லவ் யூ செல்லம்னு சொல்லியிருக்கான். அப்படி ஒரு சம்பவம் நடக்குங்கிறத எதிர்பார்க்காத அந்த பொண்ணு பதறி போய் கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. அக்கம் பக்கத்துல நின்றுட்டு இருந்த ஆட்டோக்காரங்க, கடைக்காரங்க, பூ விற்கிற அம்மா, தள்ளுவண்டி கடை நடத்திட்டு இருக்கிற அம்மானு எல்லோரும் ஓடி வந்து அந்த இளைஞரை சுத்தி வளைச்சு பிடிச்சிருக்காங்க. அதுலயும் கடையில நின்றுட்டு இருந்த ஒரு அம்மா இளைஞர் அந்த இளம் பொண்ணுகிட்ட அத்துமீறினதை கண்ணால பார்த்ததால அவங்களுக்கு கோபம் தலைக்கேறி இருக்குது. ஏண்டா உனக்கு அக்கா தங்கச்சி இல்லையா? ஒரு பொண்ணுகிட்ட இப்படிதான் நடந்துப்பியா? என்ன தைரியம் இருந்தா அந்த பொண்ணோட கன்னத்தை கிள்ளுவன்னு கொந்தளிச்சிருக்காங்க. இவனை இப்படியே விடக்கூடாது, போலீஸ்ல ஒப்படைச்சாதான் சரியா வரும்னு பக்கத்துல இருந்த கம்பத்துல கட்டி வச்சிருக்காங்க. பட்ட பகல்ல ஒரு பொண்ணு சாலையில நடந்து போறப்பயே நீ துணிச்சலா வேண்டாத வேலை பண்றன்னா, ராத்திரி நேரத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஒரு பொண்ணு நடந்து போனா இதை விட மூர்க்கமா நடந்துக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு மக்கள் இளைஞரை அடிச்சு துவைச்சிருக்காங்க. அதுலயும் தன்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஆட்டோ டிரைவருடைய கைக்கு டைமிங்ல ஒரு உருட்டு கட்டை மாட்டி இருக்குது. அந்த உருட்டு கட்டையால இளைஞரை ஆவேசமா அடிச்சிருக்காரு. அதை தடுத்த மற்ற இளைஞர்கள் எதுவா இருந்தாலும் போலீஸ் வரட்டும், அப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க, நீங்க அடிக்காதீங்கன்னு தடுத்திருக்காங்க. மக்கள் எல்லோரும் அடிக்கிறப்போ நான் எதுவுமே பண்ணல, என்னை எதுக்கு அடிக்கிறீங்கன்னு எகிரி இருக்கான் அந்த இளைஞர். மக்களுடைய தர்ம அடிக்கு மத்தியில அங்க வந்த போலீசார் கம்பத்துல கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த இளைஞரை மீட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுல அந்த இளைஞருடைய பேர் விக்னேஷ் அப்படிங்கிறதும் டி நகர் தான் அவனுடைய ஏரியா அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. கஞ்சா மது போதையில சுத்தும் விக்னேஷ் இது மாதிரி பல பெண்கள் கிட்ட அடிக்கடி அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்கிறதாவும் சொல்லப்படுது. எந்நேரமும் போதையில இருக்கிற விக்னேஷ பல முறை போலீசாரும் வான் பண்ணி அனுப்பினாலும் திரும்ப திரும்ப அதையே பண்ணிட்டு இருக்கிறதாவும் தெரியுது. அதனால இந்த முறை விக்னேஷுக்கு நல்ல தண்டனை கொடுத்தாதான் திருந்துவான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு முடிவோட அழைச்சிட்டு போயிருக்காங்க போலீசார். இதுக்கிடையில இளைஞர் அத்துமீறின அந்த பொண்ணை பத்தியும் விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அதுல திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த 24 வயசான அந்த பொண்ணு டி நகர் கிரி சாலையில உள்ள ஹாஸ்டல்ல தங்கியிருந்து ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறதும், வழக்கம் போல காலையில 9:45 மணிக்கு ஆபீஸுக்கு நடந்து போயிட்டு இருந்ததும் தெரிய வந்திருக்குது. அப்பதான் இளைஞர் விக்னேஷ் அந்த பொண்ணுடைய கன்னத்தை கிள்ளி எல்லை மீறினதும் தெரிய வந்திருக்குது. அதுக்கு பிறகு பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு கொடுத்த புகார் அடிப்படையில விக்னேஷ் மேல வழக்கு பதிவு பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க போலீஸ். பகல் நேரத்திலேயே ஒரு பொண்ணால சாலையில நடந்து போக முடியலன்னா இரவு நேரத்துல எப்படி அவங்களால தைரியமா நடந்து போக முடியும்னு கேள்வி எழுப்பும் பலரும் இளைஞர் விக்னேஷ்க்கு கொடுக்கிற தண்டனை இது போன்று எல்லை மீறும் ஆண்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும்னு ஆவேசமா சொல்லியிருக்காங்க. நிகழ்தகவு.